எங்கயா மக குரல் கேக்குதப்பா? எனக்கு எப்பானியா மகளா எப்ப எங்க மாத்தாலியா இருப்பாளோ? ஏமா அறியத்தோடு பிடிக்கலையா? எப்பா கண்ணே உன்னை ஆமடியாவே இன்னும் கேட்டனா? இல்ல இல்ல ஒரு கருமாதனவே இன்னும் கேட்டனா? எப்பா இல்லையம்மா, வயசுக்கு வந்து 19 வருஷமா வீட்டுல இருந்தானே. ஆமா, என்னை அப்படியாவது விட்டு இருந்துருக்கலாம். கண்ணு ஏதும் கட்டணும்னா ஐக்கி கொடுத்து என்னை அங்க போனவளே இங்க போனவளன்னு கேக்குறேன். எப்பா என் மருமகனா? ஐயோ, எங்க போனவன்னு கேக்குறான். எங்க போனோம்னு கேக்குறான். எப்பா ஒரு பொம்மநாட்டி எங்க போனாலும் சந்தியாகும், எங்க போனாலும் சந்தியாகும். ஒரு பொம்மநாட்டி நான் எப்படி வாழ்றது? சந்தேகக்காரன் ஆயிட்டான். எப்பா எனக்குன்னு 3 புளிங்க. சரி, ஆனா ஒண்ணு சொல்றேன் பாரு. சொல்லுமா. கல்யாணம் ஆவாதத்துக்கு முன்னே எங்க வீட்டுக்காரனுக்கு ஆபரேஷன். ஆனா 3 புளிங்க முத்தாட்டம் பிறந்தனுக்குது. எப்பா ஏமா அப்படி ஆபரேஷன் தான் ஒண்ணு கொடுத்துட்டான் நானு. ஏமா இதுவே கேட்கலையா? எப்பா சொல்லுமா. கல்யாணம் ஆயிடுச்சு, சரி, 3 புழுங்க முத்தாட்டம் பிறச்சுன்னு சொல்றீங்க. அது எப்படி கண்ணு? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே அவனுக்கு ஆபரேஷன். ஆமா, எப்படி முத்தாட்டம் 3 பிறச்சுன்னு கேட்க? எப்படி 3 பிறந்துச்சு? இந்த காளியம்மா சத்தியமா மாரியம்மா சத்தியமா சரிமா. எங்க வீட்டுக்காரனுக்கு தவிர யாருக்குமே போடல. எப்ப இந்த முந்தானிய எனக்கு பிறந்த பிள்ளை இல்லையா நீயே? ஊருக்கு நீ நாட்டாம, ஊருக்கு நான் நாட்டாம, நீ நாட்டாம தான். ஆமா, அப்படி ஒரு நாட்டாம எதனா ஒண்ணு பண்ணிட்டுனா நாளைக்கு ஏதோ ஒண்ணு இந்த போற பொம்பளைங்களாம் ஏதோ ஒண்ணு பேசுவாங்க. இன்ன வரைக்கும் நான் யாருக்குன்னா எப்ப ஒரு லவ் லெட்டர் கொடுத்துருப்போம்னா இல்ல கண்ணு, இல்ல யாருக்கிட்ட பேசிருப்போம்னா தப்பு தவறு ஒண்ணும் கிடையாது. இன்ன வரைக்கும் உங்க ஆதார கேட்டிருப்பியா? சரிமா. அப்பா சரி,
உன் புரிஞ்சிருக்கு ஆபரேஷன் ஆச்சுன்னு சொல்ற. ஆமா. ஆனா இந்த முந்தாடிய புரிஞ்சுக்கு தவிர யாருக்கும் போட்டது இல்லைன்னு சொல்ற. அப்புறம் எப்படிமா உனக்கு 3 புள்ள? அப்பா இந்த காளியம்மா சத்தியமா மாரியம்மா சத்தியமா இந்த கிருஷ்ணன் சத்தியமா குறைஞ்சு சொல்றேன். நான் யாருக்குமே போட்டதுன்னு சொல்லி சொன்னானே. ஆமா. இந்த 3 புள்ளிங்க எப்படி முத்தாட்டம் மறைஞ்சுன்னு கேக்குறியா? எப்ப இந்த முந்தாணி என் வீட்டுக்காரனுக்கு தவிர யாருக்குமே போடுறது கிடையாது. அது எப்படி? ஆனா எப்படி பிறஞ்சுன்னு கேக்குறேன். அப்படி போடத்தான் இருந்தா கூட எப்ப வேற சேலையை கட்டின்னு போயிரும். அப்படியா? அம்மா பேரு வாங்கிட்ட பரவாயில்ல. அதனால எப்ப போனா போகட்டும். நான் பேசுனா என் வயத்தான் பாத்துப்பாங்க. சரி. இருந்தாலும் யாரோ ஒரு ராணியம்மா வந்திருக்கிறான். ராணியம்மானா ஏதோ என்ன மாதிரி அவளும் ஒரு தெருவோடி. யாரு? அவளும் வந்துக்கிறா. கண்ணு நீ உள்ள போடுறத வெளியே போட்டுட்டு இருக்கிற. நீ அசிங்கமா இருக்கிற ஒண்ணு மாதிரி இல்ல. அதெல்லாம் மரியாதையான பொண்ணு அருமையா வந்திருக்கிறா. நீ அப்படி கிடையாது. பொம்பளைங்களுக்கு சில பேருக்கு தெரியாது. எப்படி 45 ரூபா 55 ரூபா ஜாக்கெட்டை மேல போட்டு வருவாங்க. இந்த பாடி எவ்வளவு தெரியுமா? உள்ளார போட்டுருப்பாங்க. 360 ரூபா. ஓஹோ. இந்த பாடி சரி 360 ரூபா. இந்த பாடி இது யாருக்குன்னா தெரியுமா? ஆம்பளைங்களுக்கு தெரியாதுமா. போட்டோம்னா தெரியுமா? ஆனா பொம்பளைங்க வந்து என்ன பண்றாங்க தெரியுமா? மேல வந்து உள்ள இத மறைச்சிக்கணும். ஆமா. மேல ஜாக்கெட்டை போட்டு மறைச்சுன்னு வராங்க. நான் அப்படி கிடையாது. பொம்பளைங்களுக்கு எல்லாம் எடுத்து காட்டுறதுக்கு தான் இதை வந்தேன். இந்த பாடி எப்படியாப்பட்ட பாடி? எப்படி எப்பா சொல்லுமா? இது 350 ரூபா அந்த பாடி. ஆமா. ஆனா மேல போற ஜாக்கெட் எவ்வளவு? வெறும் 55 ரூபா 45 ரூபா ஜாக்கெட். ஆமா. எப்ப போனா போகட்டும். இருந்தாலும் யாரோ ஒரு ஆயமா வந்துடுறாங்க. ஆமா. அந்த அம்மளை பாக்க என்ன காரணம் யார் தெரியுமா? என் புள்ளிங்க 3 புள்ளிங்க. சரி. அந்த 3 புள்ளிங்கள வந்து நான் காப்பாற்ற முடியாது. எதை ஏறி வேலை நாங்க இப்ப பாசில நிறுத்திட்டாங்க. அது மட்டும்தான் இருக்குது. இந்த மோடி யாத்திரம் காசு ஏத்தல ஒண்ணும் ஏத்தல. யாரு சிரிக்கிறா? அதனால எப்படின்னா அந்த ராணியம்மா வந்திருக்குதுல்ல. அதனால அந்த ராணியம்மா கிட்ட உன்னை வேலைக்கு சேர்த்து விடுறேன். எப்பா என்னை வேலைக்கு சேர்த்துற இல்லையா? நானே போய் சேர்ந்துக்கிறேன். இருந்தாலும் ஒரு 10 பாத்திரம் பேசிக்கூடும். ஆமா. அந்த அம்மா காலை பிடிச்சுக்கூடும். 3 பொட்ட புள்ளிங்க டிப்பாவி நான் எப்படி நான் காப்பாத்துறது? ஐயோ. அதனால எப்ப என் புள்ளிங்களை காப்பாத்தணும். அந்த அம்மா வந்துக்கலாம் பாக்கட்டும். உடனே வருது. அப்படியா? Dale
ஆமா எங்க குழந்தைக்காரர் ஆமா எங்க வீட்டுக்கு